உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறது, பொல்லாத உலகத்துக்குள் நாம் இருக்கிறபடினால் நம் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகள் மாத்திரமல்ல, கிரியைகளுமே அப்படிதான் இருக்கிறது என்றால் பொல்லாங்கானவைகளாகத்தான் இருக்கிறது. இந்த பொல்லாங்குகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான மகனே, என் அன்பு மகனே மகளே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறோம். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அப்பவே அவர்களுக்குள் பொல்லாத காரியங்கள் வந்து விட்டது. நம்மளுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறது, நம்மளுடைய பேச்செல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் பொல்லாங்கானவைகளாய் இருக்கிறது, நம்மளுடைய பார்வை பொல்லாங்கானவைகளாய் இருக்கிறது, நம்ம பேசுகிற செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பொல்லாங்கானவைகளாய் இருக்கிறது. இது யாரால் உண்டாக்கப்பட்டது என்றால் பிசாசினால், பிசாசின் மகனாகிய கேட்டின் மகனாகிய அவனால் உண்டாக்கப்பட்டபடினாலே நம்ம நித்தம் 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 பொல்லாங்குக்குள் இருக்கிறது. நித்தம் 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 நாம் ஒவ்வொருவரும் பொல்லாங்குக்குள் இருக்கிறோம். நம்ம சிந்தைகள் அசுத்தமாய் இருக்கிறது, நம்ம பார்வைகள் அசுத்தமாய் இருக்கிறது, நம்ம கேட்கிற வார்த்தைகள் அசுத்தமாய் இருக்கிறது, நம்ம கையினுடைய செய்கள் அசுத்தமாய் இருக்கிறது, தீய வழிகளிலே நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, ஆனால் நம்ம இப்படி இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏனெனில் பொல்லாத கிரிகள் நமக்குள்ள இருக்கிற பொழுது, கலாத்தியர்ல வாசிக்கிற பொழுது, மாமிசத்தின் கிரிகள் வெளியரங்கமாகின, அவை யாவன விபச்சார, வேசித்தன, அசுத்த, காமவிகார, விக்கிரகாராதன, பில்லிசூனிய, பகை, விரோதம், வைராக்கிய, கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேத, பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாங்கான உலகத்துக்குள்ள இருக்கிறபடினால்தான், அல்லது பொல்லாங்கான இந்த உலகத்தில் இருக்கிறபடினால் நாம் இருதயம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது, நம்மளுடைய கிரியைகள் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. ஆனால் பொல்லாங்குக்குள் கிடக்கிற நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பொல்லாங்குக்குள் கிடக்கிற நம்மளை தேவன் தூக்கி எடுத்து நிறுத்த முடியாது. பொல்லாங்குக்குள் கிடக்கிற நம்மளை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. இந்த பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏனெனில் பவுல் ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அப்போ பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும், ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் உலக மனுஷன் பொல்லாங்குக்குள் இருக்கிறானே, அவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. இல்ல, ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் வியாகுலமும் உபத்திரமும் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த வியாகுலத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமி